ஹாய் ஹவ் ஆர் யூ? இன்னொரு யூடியூப் சேனல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும். இந்த வீடியோவை தரதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல் இன்றைக்கும் நம்ம இங்கிலீஷ் நம்மளோட யூடியூப் சேனலோட முக்கிய நோக்கம் ஒன்று இங்கிலீஷ், மற்றது ஐடி. அதில் நம்ம 2 விஷயத்தை பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கு இன்னொன்று பார்க்க இருக்கிறோம், இங்கிலீஷ் சம்மந்தமான விஷயம். ஏற்கனவே ஒருத்தரை சந்தித்தா நம்ம எப்படி க்ரீட் பண்ணலாம்ன்றது விஷயத்தை ஏற்கனவே இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோவில் பார்த்தோம். அதே தொடர்ச்சியாக க்ரீட் பண்ணுறதை பார்க்குறதோட உங்களை பற்றி ஒரு இடத்துக்கு போனால் அல்லது ஸ்கூலில் இருக்கும்போது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனால் உங்களை பற்றி சொன்னால் எஸ் யூ ஹாவ் டு சே அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி சொல்லணும். அதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அல்லது மை செல்ஃப். இந்த 2 வேர்டு யூஸ் பண்ணுவோம். அவங்கள பற்றி நீங்கள் கட்டாயம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷில். ஏன்னா அவங்களாம் கேஷுவலாக எங்கே போனாலும் அந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்த வீடியோவை தரோம். நீங்கள் இதன் மூலம் பயனடையணும். அதே போல் எங்களோட யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் உங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் விண்டோஸ் 10, அதாவது எல்லோரும் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 ப்ரோ பார்க்குறார்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பார்க்குறார்கள் இருந்தால் அவங்களுக்குரிய கீ, அதாவது அந்த கீ லைசன்ஸ் கீ சீரியல் நம்பரை நாங்கள் ஒரு கிஃப்டாக வழங்க இருக்கிறோம். இதில் யாரெல்லாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இமெயில் மூலம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட அந்த விண்டோஸ் 10 ப்ரோக்குரிய லைசன்ஸ் கீயை நாங்கள் அனுப்பி வைப்போம். அதில் டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க்கும் இருக்கும், அப்டேட் பண்ணுறதுக்குரிய லிங்க் இருக்கும். அதே போல் அந்த விண்டோஸ் 10 ப்ரோக்குரிய கீயும் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதனால் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், அந்த கீயை யூஸ் பண்ணலாம். இது ஒரு நாங்கள் எங்களோட வாடிக்கையாளருக்கு எங்களோட வியூவர்ஸுக்கு ஒரு கிஃப்டாக நாங்கள் இதை கொடுக்குறோம். ஓகே, லெசனுக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் மை செல்ஃப். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இன்ட்ரோ. எப்படி இன்ட்ரோ பண்ணலாம்? ஏன்னா பல மெத்தட் இருக்குது, பல விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். லெட் மீ இன்ட்ரடியூஸ். உங்களை பற்றி போய் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கிலீஷில் அந்த இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கு மை செல்ஃப் அல்லது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், இதில் என்னென்ன விஷயங்கள் வரும், அதை எப்படி சொல்லலாம்ன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம். முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நேம். அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் முக்கியமானது யுவர் நேம். நம்மளோட பேர் தான் முக்கியம். அது பல மாதிரி சொல்லலாம். இப்போ உங்களோட பேர் எதுவானாலும் இருக்கலாம். அதை ஐஎம்டி யூஸ் பண்ணி சொல்லலாம், அல்லது மை நேம் இஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம். இங்கே 2 உதாரணம் தந்திருக்கோம், பார்த்தா அவங்களுக்கு ஒன்று முதலாவதுக்கு உதாரணம் மை நேம் இஸ் ஆதி. அல்லது அதை நீங்கள் இப்படி சொல்லலாம், ஐ ஆம் ஆதி. இந்த மாதிரி என்ன சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்களோட பேரை நேமு மை நேம் இஸ் அல்லது ஐ ஆம், இந்த 2 ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிங்க தாராளமாக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே போல் 2வது விஷயத்தை பார்த்தோன்னு சொன்னால், கட்டாயம் நம்முடைய நேட்டிவ் பிளேஸ், வேர் வி லீவ், நாங்கள் எங்கே வசிக்கிறோம், எங்கள்கிட்ட சொந்த இடம் இது என்றதை நம்ம அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் கட்டாயம் சொல்லணும். அந்த நேட்டிவ் பிளேஸு இடத்தை சொல்கிறதுக்கு 2 ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஐ ஆம் ஃப்ரம், அடுத்து ஐ ஆம் ஃப்ரம். இதை எடுத்துக்கிட்டால் இந்த ஐ ஆம் ஃப்ரம் எப்படி சொல்லலாம், ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படி சொல்லலாம். ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அல்லது ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா. இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஐ ஆம் ஃப்ரம் யூஸ் பண்ணி நேட்டிவ் பிளேஸை சொல்லலாம். அதே போல் ஐ லிவ் இன், இப்படி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, ஐ லிவ் இன். இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி, இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஐ லிவ் இன் ஸ்ரீலங்கா, ஐ லிவ் இன் இந்தியா, இப்படி என்ன சொல்லலாம். நாங்கள் அந்த எங்களோட சொந்த இடத்தை நேட்டிவ் பிளேஸை சொல்ல முடியும். அதே போல் அடுத்த விஷயத்தை பார்த்துக்கிட்டோன்னா, 3வது கட்டாயம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து
சொல்லணும். அதாவது பிறந்த தேதி, நம்ம எப்போ பிறந்தோம்ன்றது கட்டாயம் சொல்லணும். அதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். என்ன? ஐ வாஸ் born in. ஐ வாஸ் born in. நான் பிறந்தேன் என்று இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அதை எப்படி ஃபுல்லாக சொல்கிறதுண்டா, உதாரணம் நீங்கள் 2010 பிறந்திருந்தா ஐ வாஸ் born in 2010. அதேபோல் நீங்கள் 90 பிறந்திருந்தால் ஐ வாஸ் born in 1990. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் 4வது விஷயந்தான் ஏஜ். டேட் ஆஃப் பேர்த், ஏஜ் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே விஷயந்தான். சொல்லக்கூடிய நேரத்தில் டேட் ஆஃப் பேர்த்தையும் சொல்லி ஏஜையும் சொல்லலாம், அல்லது ரெண்டில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டும் சொல்லலாம். நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதில் நம்ம 4வது விஷயத்தை பார்க்க போகிறோம், ஏஜ். இப்போ ஏஜை சொல்லும்போது ஐ ஆம் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல கெப் ஒன்று இருக்குது. அப்போ இந்த கெப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதில் அவங்களோட சப்போர்ட்டாக சொன்ன உங்களுக்கு 10 வயசாக இருந்தால் ஐ ஆம் 10 years old, நோ ப்ராப்ளம், எப்படி சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு 20 வயசாக இருந்தால் ஐ ஆம் 20 years old, அவ்வளோதான். 30 வயசாக இருந்தால் ஐ ஆம் 30 years old அப்படி சொல்லலாம். அதே போல் இன்னொரு ஃப்ரேஸ் இருக்குது, மை ஏஜ் இஸ் யூஸ் பண்ணலாம். மை ஏஜ் இஸ் 10 அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐ ஆம் 10 அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் 20, ஐ ஆம் 30, ஐ ஆம் 35 இப்படி நீங்கள் என்ன சொல்லலாம், அவங்களோட வயசு இப்படி 3 பேட்டர்னில் நீங்கள் சொல்லலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம், யூ கேன் யூஸ் எனி டைப் பேட்டர்ன். அடுத்தது பார்த்து சொன்னால் 5வது, நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறவராக இருந்தால் அல்லது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூஷனில், ஒரு காலேஜ்லேயோ அல்லது யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் படிக்கிறவங்க இருந்தால் அவங்களோட ஸ்கூலை, காலேஜு யூனிவர்சிட்டியை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ கோ டு ஸ்கூல் நேம் அல்லது காலேஜ் நேம், யூனிவர்சிட்டி நேம்ஸ். எஸ், ஐ கோ டு PSF ஸ்கூல், ஐ கோ டு PSF யூனிவர்சிட்டி, ஐ கோ டு PSF காலேஜ். யூ கேன் யூஸ் எனிதிங் எல்ஸ், நோ ப்ராப்ளம். இதில் எதை வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஐ கோ டு PSF ஸ்கூல் மை, அல்லது இன்னொரு ஃபார்மேட்டில் யூஸ் சொல்லலாம், மை ஸ்கூல் இஸ் PSF இப்படி என்ன செய்யலாம். இந்த 2 மெத்தட்லையும் நீங்கள் சொல்லலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அடுத்தது பார்த்தா சொன்னால் 6வது, உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று நிச்சயமாக வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிடிச்ச சொல்லத்தான் வரும். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு வந்து லைக். நம்ம என்ன சொல்லலாம், லைக் சொல்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஐ லைக் எனிதிங்ஸ். உதாரணமாக ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். எஸ், ஐ லைக் டு வாட்ச் மூவி. ஐ லைக் டு வாட்ச் மூவி, ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட், ஐ லைக் டு வாட்ச் மூவி. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஃப்ரேஸை யூஸ் பண்ணி ஐ லைக்குன்னு சொல்கிற வேர்டை யூஸ் பண்ணி சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும், அது டோன்ட் லைக் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ டோன்ட் லைக் இதை யூஸ் பண்ணலாம், இந்த பிரச்சனையும் இல்லை. உதாரணமாக ஐ டோன்ட் லைக் டு செட், ஐ டோன்ட் லைக் டு வாண்டர். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு, எனக்கு செக் பண்ண பிடிக்காது, அங்கே சும்மா சுற்றி திருட பிடிக்காது. இதுக்கு இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிடிச்சா எனக்கு பிடிச்ச விஷயத்தை இப்படி சொல்லலாம், பிடிக்காத விஷயமா இருந்தால் இப்படி சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த ஃப்ரீ டைமில் என்ன செய்கிறீங்கன்றது சொல்கிறதுக்கு, அதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த 8வது விஷயம்னு சொன்னால் லெசர் டைம் ஆக்டிவிட்டி. லெசர் டைம் ஆக்டிவிட்டியை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அவங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இன் மை ஃப்ரீ டைம், இந்த ஃப்ரீ டைமில் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உதாரணமாக தந்திருக்காங்க, இன் மை ஃப்ரீ டைம் ஐ கோ ப்ளே கிரவுண்ட், ஐ கோ டு ப்ளே கிரவுண்ட் அப்படி யூஸ் பண்ணலாம். இதில் 2 யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன் மை ஃப்ரீ டைம் ஐ கோ டு ப்ளே கிரவுண்ட், ஆஃப்டர் ஸ்கூல் ஐ ஆம் வாட்சிங் டிவி, நான் ஸ்கூல் டு வந்த பிறகு டிவி பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன செய்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். இதில் நான் தந்துக்கிற உதாரணம் 1, 2 எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் அடம்பிடிக்கக்கூடாது.
உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணிடுமா அவ்வளோத்தையும் க்ரியேட் பண்ணி அதை டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். எதையுமே நான் ஏற்கனவே நான் முன்னுக்கு தந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எதையுமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அது நம்மளோட மெமரியில் அப்படியே இருக்கும். இல்லைன்னா அது லாஸ் ஆகிரும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்து சொன்னால் 9வது விஷயம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் மிக முக்கியமான விஷயம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படியுமே எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். ஒருத்தனை 2 பேர் இருக்கலாம். அவனை பெஸ்ட் ஃப்ரெண்டை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சொல்லலாம். உதாரணம் தந்திருக்கு. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஹாதி அண்ட் பீட்டர். யூ கேன் சே எனிவன். எத்தனை பேர் உங்களுக்கு தேவையோ அத்தனை பேரை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ரவி, ராஜா அண்ட் மோகன். லைக் தட் யூ கேன் சே how many people, no problem. There's no problem. You can use. And second one is Hadi and Peter are my best friend. அப்படியே என்ன செய்யலாம்? இந்த மாதிரியும் இங்கே சொல்லிக்கலாம். ஹாதி அண்ட் பீட்டர் ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் சொல்லலாம் ராஜா அண்ட் ரோஜா ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் என்ன செய்யலாம்? அப்படியும் அந்த ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. 10வது பார்த்தா சொன்னால் ஃபேவரைட்ஸ். எல்லாருக்குமே ஃபேவரைட்ஸான விஷயம் வரும். அதை நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். மை ஃபேவரைட் சப்ஜெக்டை சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டை சொல்லலாம். எது வேணால் நீங்கள் என்ன செய்யலாம்? மை ஃபேவரைட்னு சொல்கிற அந்த முன்னுக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேஸை யூஸ் பண்ணி அங்கே மிச்சத்தோடு சொல்லலாம். உதாரணம், மை ஃபேவரைட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். மை ஃபேவரைட் ஃபுட் இஸ் நூடுல்ஸ். மை ஃபேவரைட் ஸ்போர்ட் இஸ் கிரிக்கெட். இது மாதிரி என்ன செய்யலாம்? நீங்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு போகலாம். மை ஃபேவரைட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். மை ஃபேவரைட் ஃபுட் இஸ் நூடுல்ஸ். மை ஃபேவரைட் ஸ்போர்ட் இஸ் கிரிக்கெட். என்ன செய்யலாம்? அப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த உங்களோட ஃபேவரைட் விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே சிப்ளிங்ஸ் இருக்கும் கட்டாயம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டோம். சிலத்தில் அது ரெண்டுமே இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பமும் இருக்குது. அப்படி சந்தர்ப்பத்தில் சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்கள எப்படி சொல்லலாம்? அதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்? அதை பார்த்துட்டு சொன்னால் ஐ ஹேவ் சொல்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். உதாரணம், ஐ ஹாவ் 2 brothers and 2 sisters. இப்படி தான் இதை யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் 2 brothers and 2 sisters. அதே போல் ஐ ஹாவ் only 1 brother. இப்படி சொன்னால் எனக்கு ஒரு பிரதர் மட்டும் தான் இருக்கார். இப்போ உங்களுக்கு சிஸ்டர்ஸ் இல்லாட்டி ஐ ஹாவ் நோ சிஸ்டர்ஸ். எனக்கு சிஸ்டர்ஸ் இல்லை. 2 பேருமே இல்லாட்டி ஐ ஹாவ் நோ சிஸ்டர்ஸ் அண்ட் நோ பிரதர்ஸ். அப்படி சொல்லலாம். நோ ப்ராப்ளம். அப்போ நீங்கள் அவங்களுக்கு சிப்ளிங்ஸை, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்லலாம். எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேருங்க அதையும் சொல்லலாம். இன் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்? அப்படி சொல்லலாம். அல்லது வேறு மாதிரி 5 ஃபேமிலி மெம்பர்ஸா அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்பிஷன். அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது முதலாவது பேர் சொல்கிறது என்ற விஷயம் இருக்கிற மாதிரி கடைசியாக அவங்களோட ஆம்பிஷனை சொல்லன்றது ஒரு ஃபார்மலான விஷயம். அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களோட ஆம்பிஷன், உங்களோட எதிர்கால லட்சியம், நீங்கள் என்ன வரப்போகிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? கரெக்டாக சொல்லணுங்க. அதை விட்டுட்டே இல்லாது. அப்போ அதனால் நம்ம 12வது விஷயத்தை பார்க்க போகிறோம், ஆம்பிஷனை பார்க்க போகிறோம். அப்போ ஆம்பிஷனை சொல்லும்போது இந்த ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? இந்த ஃப்யூச்சர் ஐ லைக் டு என்ன வர போகிறீங்க சொல்லலாம். அது உதாரணம் தந்துருக்கு. இந்த ஃப்யூச்சர் ஐ லைக் டு பிகம் ஏ டாக்டர். எதிர்காலத்தில் நான் டாக்டர் வரப்போகிறேன். நோ ப்ராப்ளம். ஐ வாண்ட் டு பி a டாக்டர். அது இப்படி சொல்லலாம். ஐ வாண்ட் டு பி a டாக்டர்னு சொல்லலாம். அல்லது இந்த ஃப்யூச்சர் ஐ லைக் டு பி a டாக்டர்னு சொல்லலாம். அல்லது மை ஆம்பிஷன் இஸ் டு பி a டாக்டர். இப்படி 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தடில் எதை சொன்னாலும் அது அவங்களோட ஆம்பிஷனை தான் குறிக்கும். எனவே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி 12 விடயங்களை நாங்கள் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி தந்துருக்கோம். இந்த 12க்கு மேலதிகமாக நிறைய விஷயம் இருக்குது. அதையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதில் தந்த விடயங்கள் ஒன்றொன்றை நீங்கள் விட்டுட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு இந்த விஷயங்களில் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் சொல்லணுன்றது இருந்திருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே
2 உங்களுக்கு டிமோ மாதிரி தந்திருக்கும். அதாவது ஒரு ஆள் எப்படி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இந்த 2 டிமோவும் இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட் இந்த பேஜை பார்க்குற மாதிரி இருந்தால் மேலே தெரியுது பாருங்கள், ரீமார்க்கெட் சொல்கிற பேரில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் reemarket.blogspot.com இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் blogspot.com இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வெப் பேஜ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இதை பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டு அது அழகாக அந்த பேஜ் அப்படி இருக்கும், நீங்கள் நல்லா வாட்ச் பார்க்கலாம். அதை நாங்கள் வீடியோவும் தந்திருக்கோம். இந்த 2 பேர் அவங்கள தங்களை பற்றி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் அழகாக அந்த பேஜில் இருக்குது, நீங்கள் வந்து இதை பார்த்துக்கொள்ளலாம். எனவே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ஓரளவுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், மை செல்ஃபை பற்றி எப்படி நீங்கள் சொல்லணுன்றது. எனவே இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு உரிய விண்டோஸ் 10 ப்ரோ உரிய லைசன்ஸ் கீ நாங்கள் அனுப்பி வைப்போம். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட எங்களோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே.